உலக பிளாஸ்டிக் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை டிவிஎஸ் அருகே உள்ள எஸ்எஃப்எஸ் பள்ளியின் சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பது குறித்து விழிப்புணர்வு தொடர் ஓட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் புதுக்கோட்டை மாவட்ட கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவு நெடுந்தூர ஓட்டத்தில் ஈடுபட்டு ஒழிப்போம் ஒழிப்போம் நெகிழிப்பையை ஒழிப்போம், பயன்படுத்த மாட்டோம் நெகிழிப்பையை பயன்படுத்த மாட்டோம் என கோஷங்கள் எழுப்பியவாறு பொதுமக்களிடையே நெகிழிப்பை ஒழிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலக நெகிழிப்பை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர்கள் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் சார்பிலும் உலக நெகிழிப்பை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை டிவிஎஸ் அருகே உள்ள எஸ்எஃப்எஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பில் உலக நெகிழிப்பை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளியில் படிக்கும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நெகிழிப்பை விழிப்புணர்வு தொடர் ஓட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த தொடர் ஓட்டமானது புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கியது. இந்த தொடர் ஓட்டத்தை நகர காவல் ஆய்வாளர் புதுக்கோட்டை நகர காவல் ஆய்வாளர் முருகேசன், பள்ளி முதல்வர் ஜே.பி. ஜான் பதயுஸ், தாளாளர் எம். சைமன் பிரபு மற்றும் பொருளாளர் எஸ். ஆண்டனி ராஜ் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் பள்ளி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கிய தொடர் ஓட்டம் புதிய பேருந்து நிலையம் வழியாக பெரியார் நகர் டிவிஎஸ் வழியாக மீண்டும் எஸ்எஃப்எஸ் பள்ளியை வந்தடைந்தது. நெகிழிப்பை ஒழிப்பு தொடர் ஓட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகள் நெகிழிப்பையை ஒழிக்கும் விதத்தில் பல்வேறு வகையில் கோஷங்களை எழுப்பியவாறு வந்தனர். அப்பொழுது வாழை இலையில் சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இலையில் சாப்பாடு ஆயுசுக்கும் கேடு, பிளாஸ்டிக் பையில் டீ வாங்காதே, பித்தப்பையில் கேன்சரை வாங்காதே, தூக்கி எறிந்தால் மண்ணில் புதைந்து உரமாகும் துணிப்பை, மண்ணை நாசமாக்கும் நெகிழிப்பை, அதை தவிர்ப்போம், துணிப்பையை கையில் எடுப்போம், வேண்டாம் வேண்டாம் பிளாஸ்டிக் வேண்டாம், போதும் போதும் நெகிழிப்பை போதும் என்று முழக்கமிட்டவாறு பொதுமக்களுக்கு நெகிழிப்பை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.